தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரானது ரஷ்யாவிற்கு உள்நாட்டில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. சர்வதேச அரசியல் விவகாரத்தில் ஒரு மூலோபாய சிக்கலில் ரஷ்யா மாட்டிவிட்டது என்று ரஷ்ய விவகார நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். ரஷ்யாவின் அதிர்வலைகள் என்ன? ரஷ்யா தன்னை நம்பிய நண்பர்களை காப்பாற்றும் என்கின்ற ஒரு கருத்து தோல்வியடைந்து கொண்டு இருக்கின்றது. ரஷ்யா தன்னுடைய பல நண்பர்களை கைவிட்டது போல இப்பொழுது ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி மரணமடைய விட்டுவிட்டது. இது ரஷ்ய அதிபரனுடைய ஆளுமைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சவால் என்று ரஷ்யாவில் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தில் ஈரான் ரஷ்யாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்தது என்றும் தாங்கள் ரஷ்யாவினுடைய நாடு ரஷ்யாவிற்காக போர் புரிய வேண்டும் என்றும் கப்பல்களில் இருந்து ஆளில்லா விமானங்களை உக்ரைன் நோக்கி ஏவிய பொழுது ஈரான் வெளிப்படையாக நாங்கள் ரஷ்யாவினுடைய ஆத்மார்த்த நண்பர்கள் என்று கூறியது. அதே வெளிப்படையான நட்பை ரஷ்ய அதிபர் வெளிக்காட்ட முடியாமல் போனதுதான் இந்த போரின் மிகப்பெரிய துயரமாக ரஷ்யாவிற்குள் இருக்கின்றது. ரஷ்ய அதிபர் எதற்காக இப்படி செய்கின்றார்? முதலாவது, ஈரானை ஆதரிப்பாராக இருந்தால் அமெரிக்காவினுடைய நட்பை இழக்க வேண்டி வரும், இஸ்ரேலுடன் நேரடி பகைவராக மாற வேண்டி வரும். ஆனால் அமெரிக்காவை பகைக்க கூடாது என்று ரஷ்யா நினைத்து நடக்க ரஷ்யாவினுடைய வலது கையான ஒரு நாட்டை வீழ்த்துகின்ற பொழுது அமெரிக்கா ரஷ்யாவை மதிக்க வேண்டும் என்று ரஷ்யாவை போல சிந்திக்காமல் தன்னுடைய சுயநல விருப்பத்திற்காக சென்றிருக்கின்றது. ஆகவே ரஷ்யாவை அமெரிக்கா மதிக்காத பொழுது எதற்காக அமெரிக்காவை மதித்து ஈரானை இழக்க வேண்டும் என்ற கேள்வி ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மௌனத்தை உடைக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த விவகாரத்தில் ரஷ்யா பின்வாங்குமாக இருந்தால் ரஷ்யா மீதான நம்பிக்கையை அது உடைத்து தகர்க்கும். இந்த இடத்தில் ரஷ்யா முன்வாங்கி களத்தில் நிற்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான வசதிகள் ரஷ்யாவிடம் இப்பொழுது இல்லை. எனவே முன்னோக்கி நகர்ந்து புதியதொரு போரை ரஷ்யாவினால் திறக்க முடியவில்லை. சிரியாவில் அமெரிக்காவினுடைய கை ஓங்கிய பொழுது ரஷ்யா பசார் அல் ஆசாட்டுடன் கூடி நடத்திய தாக்குதலின் பின்னதாக அமெரிக்கா வெளியே ஓட வேண்டி வந்தது. எனவே சிரியாவினுடைய போர்க்களத்தில் ஒரு புதிய கதவை ரஷ்யா திறந்தது போல ஈரானினுடைய போர்க்களத்தில் ஒரு புதிய கதவை திறக்க முடியாமல் அதனுடைய கதவுகள் மூடப்பட்டு கரல் கட்டி கிடப்பதாக ரஷ்ய விவகார நிபுணர்களினுடைய கருத்துக்கள் இருக்கின்றன. மூன்றாவது, உக்ரைன் போரினால் ரஷ்யா பெரும் இழப்புகளை சந்தித்து விட்டது. 30,000 மேல் ஒவ்வொரு மாதமும் இழப்புகளை சந்தித்திருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் ரஷ்ய ராணுவத்தை கொண்டு சென்று பலவீனம் அடைய முடியாத சூழ்நிலையும், அதற்குள் ஈடுபட்டால் உக்ரைன் போரிலேயே பின்வாங்கி அடி வாங்க வேண்டிய சூழல் வரும் என்றும் ரஷ்ய அதிபர் பயப்படுவதனால் அவர் மௌனமாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்லை கடித்தபடி இருக்கின்றார் என்பது இந்த கருத்தாக இருக்கின்றது. இது ரஷ்யாவினுடைய சாம்ராஜ்ய கனவுகளையும் ஜார் மன்னர்களைப் போல ரஷ்யா தன்னுடைய கனவுகளை விருத்தி செய்கின்றது என்று ஐரோப்பாவில் எழுதப்பட்ட ஆய்வுகளுக்கு முரணாக இருக்கின்றது. ரஷ்ய அதிபரினால் இதற்கு மேல் நகர முடியாமல் இருப்பது அவர் உண்மையில் தான் சாம்ராஜ்ய கனவுகள் கொண்டவன் அல்ல என்று கூறியது சரி போலவும் தெரிகின்றது. ரஷ்யாவினுடைய விமர்சகர் லிட்ராலிச் ட்ரும்ஸ்ட்ரைன் கூறுகின்ற பொழுது இந்த போரில் ரஷ்யாவிற்கு ஒரே ஒரு லாபம் இருக்கின்றது. அமெரிக்காவை ஈரான் வெற்றி பெறுவதற்கு வேலை செய்வதை விட அமெரிக்க ராணுவத்திற்கு எவ்வளவு பெரிய இழப்புகளை ஏற்படுத்த முடியுமோ, உயிர் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எதிர்கால வர்த்தக ரீதியாகவும் அமெரிக்காவினுடைய எதிர்கால பொருளாதார ரீதியாகவும் பெரும் சேதத்தை விளைவித்தால் அதுவே ரஷ்யாவிற்கு பலமாக அமையும். எப்படி ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக முடக்கமடைய செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுபோல அவர்களை முடக்கமடைய செய்வதற்கான வேலையை ரஷ்யா செய்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் ஒன்று கடைசி நேரம் ஈரானுக்கு வந்துவிட்டு சென்றது ஏன் என்ற கேள்விக்கான மர்மம் இன்னமும் வெளிப்படாமல் இருப்பதும் இதில் ஒரு அம்சமாக இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய மூலோபாய சிக்கலானது இந்த போர் எவ்வளவு காலம் நீடித்து செல்ல போகின்றது, இந்த போரினுடைய முடிவு எப்படியாக அமைய போகின்றது ஆகியவற்றை பொறுத்து தான் ரஷ்யாவினுடைய எதிர்காலமே தங்கி இருக்கின்றது என்றும் கருதுகின்றார். மேலும் இதே தவறை மாஸ்கோ பல தடவைகள் செய்திருக்கின்றது. ரஷ்ய அதிபர் புட்டினும் 24 முக்கியமானவர்களும் அதிகாரத்தை வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை இழக்க பயப்படுகின்றார்களா என்ற கேள்வியை யாருமே இங்கு கேட்காமல் வெளிப்புறமாக சுற்றி சுற்றி வெளிவீதி வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். 2006ஆம் ஆண்டு தன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாகிய சதாம் ஹுசேனை ரஷ்யா கைவிட்டது. அவர் தூக்கில் தொங்கினார். 2011ஆம் ஆண்டு தன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாகிய லிபியாவினுடைய சர்வாதிகாரி கேர்னல் கடாபியை ரஷ்யா கைவிட்டது. 2020
2024 ஆப்த நண்பராகிய பசார் அல் ஆசாட்டை சிரியாவில் ரஷ்யா கைவிட்டது. அதன் பின்னர் 2026ஆம் ஆண்டு நிக்கோலஸ் மடுரோவை கைவிட்டது. இப்பொழுது ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனியை கைவிட்டது. இது ரஷ்யாவினுடைய பலவீனமாக இருக்கின்றது. இது குறித்து மேலும் பயோடர் லுக்யானோவ் ரஷ்யாவிலிருந்து கூறுகின்ற பொழுது, ஆக்கிரமிப்பாளர்கள் ஈரானை வெற்றி பெறுவார்களாக இருந்தால் அது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மட்டுமல்ல அகில உலகத்தையுமே மாற்றிவிடக்கூடிய அபாயம் உள்ளது என்று சுட்டிக்காட்டுகின்றார். 60-70களில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய இராணுவ சக்தியாகவும் செல்வாக்காகவும் இருந்த சோவியத் ரஷ்யா இன்று ரஷ்யா என்ற நிலையில் செல்வாக்கிழந்த இடத்தில் இருக்கின்றது. இந்த செல்வாக்கை எப்படி மீட்பதென்று தெரியவில்லை. ரஷ்யா யாருக்காகவும் களத்தில் நிற்காமல் எப்படி செல்வாக்கை மீட்பதென்றும் தெரியவில்லை. இந்த ஈரான் போரானது ரஷ்யாவினுடைய பிராந்திய செல்வாக்கை நீண்டகால அடிப்படையில் குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஈரானில் மாற்றம் ஏற்பட்டால் அது மத்திய ஆசியாவில் இருந்து ஆசிய பிராந்தியம் முழுவதும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் கூறுகின்றார். இது ரஷ்யாவினுடைய செல்வாக்கை பெரிதும் பாதித்திருக்கின்றது. ரஷ்யாவை நம்புவோமாக இருந்தால் நமக்கும் இதுதான் கெதி என்று ரஷ்யாவினுடைய நம்பிக்கை நாடுகள் எல்லாம் அமெரிக்கா பக்கமாக திரும்புகின்ற சூழ்நிலையையும் ஏற்படுத்த போகின்றது, ஏற்படுத்தியும் இருக்கின்றது. கியூபா நாட்டை கூட ரஷ்யாவினால் இன்று காப்பாற்ற முடியவில்லை. ரஷ்யா பகைகளை ஏற்படுத்த பயப்படுகின்றது. ஆனால் ரஷ்யாவினுடைய எதிரிகள் ரஷ்யாவினுடைய கிளைகளை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு எதிராக இவர்கள் திரும்ப மாட்டார்கள் அணுகுண்டு இருப்பதனால் என்று ரஷ்யா நம்புகின்றது. இந்த கிளைகளை எல்லாம் வெட்டிய பின்னர் ஜூ-டர்ன் எடுத்து அமெரிக்கா இஸ்ரேல் ரஷ்யாவிற்கு எதிராக திரும்பினால் என்ன செய்வது? ஏனென்றால் அமெரிக்கா எள்ளென்றால் எண்ணெயாக சென்ற டென்மார்க்கினுடைய கிரீன்லாண்டை நான் பறிக்கப் போகின்றேன் என்று அமெரிக்கா ஜூ-டர்ன் எடுத்த பொழுது தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராகவே அது திரும்பியது. தன்னோடு தங்கி இருந்த ஐரோப்பிய நாடுகளை கைவிட்டு அவர்களுக்கு எதிராக திரும்பியது. பேச்சுவார்த்தை மேசைக்கு அவர்களை வரக்கூடாது என்று உக்ரைன் பேச்சுக்களில் தூக்கியும் வீசியது. இப்படியான நிலையில் கடுமையான வரிகளை அவர்கள் மீது விதித்தது. இந்த காரியங்களை எல்லாம் செய்த அமெரிக்கா வாய்ப்பான தருணம் வருகின்ற பொழுது ரஷ்யாவிற்கு எதிராக ஏன் ஜூ-டர்ன் எடுக்காது என்ற கேள்விக்கு ரஷ்யாவிடம் அணுகுண்டை தவிர வேறொரு பதிலும் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் இன்றைய போர்க்களத்தினுடைய தன்மை ஆனது எந்த நீதியும் இல்லாத ஒன்றாகவும், யாராவது ஒருவர் விழுவாராக இருந்தால் அவரை மற்ற விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி உண்டு பசியாறுவது போல நண்பனாகட்டும் பகைவனாகட்டும் விழுபவனை அனுபவிக்க நண்பன் பகைவன் இல்லாமல் எல்லோரும் உலகம் முழுவதும் ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றது. ஈராக்கின் உதாரணம், வெனிசுலாவின் உதாரணம், இப்படி பல உதாரணங்கள் உண்டு. செத்தவன் வாயில் மண், இருந்தவன் வாயில் சோறு என்கின்ற தமிழ் பழமொழிதான் இந்த போர்களினுடைய அடிப்படை நியாயமாக இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.